Hi friends, welcome to Recipes in my home. மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மாப்பிள்ளை சம்பா ரைஸ் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அரிசியில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. ரொம்ப நல்லது நமக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் சொல்லியிருக்கிறது போல் கரெக்டாக செய்ய முடியும். 1 கப் ரைஸ் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் பார்க்கலாம். காலையில் செய்ய போகிறீங்க புட்டுன்னா முதல் நாள் இரவே ஊற வச்சுக்கணும். மறுநாள் காலையில் நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. நல்லா வடிச்சிட்டு சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கிறேன். தெளிச்சிட்டு இன்னொரு தடவை அரைச்சிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் பட்டாவே அரைஞ்சிருக்குது. ஆனாலும் இது பத்தாது. அதாவது மாவு வேகிற அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும் மாவுக்கு. அதனால் இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இன்னொரு தடவை அரைச்சிக்கிறேன். இப்போ நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இட்லி சட்டியில் சேர்த்துட்டேன். தண்ணி ஊற்றி மேலே தட்டு போட்டு அதுக்கு மேலே துணி விரித்து வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்தால் ரொம்ப சூப்பரான புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கலர் டார்க்காக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு புட்டு. புட்டு மேலே நெய் போட்டு தேங்காய் துருவல் வெல்லம் சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.